இல்லாம வேற ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல வைத்த தயவு தான். ஆமென். சோ கர்த்தர் என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது அவருடைய வார்த்தைய இந்த ஊழியத்துல விதைக்கும்படியா. ஆமென். நான் இந்த நேரத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்க வார்த்தைய இந்த ஊழியத்தின் மேல நான் விதைக்க நான் விரும்புறேன். இந்த விதைக்கப்படுற வார்த்தை பல மடங்கான ஒரு அறுவடைக்குள்ள இந்த ஊழியத்தையும் இதில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் நடத்துகிறத நீங்க காண போறீங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒரு நாளும் அவரோட வார்த்தை ஒழிந்து போகாது. ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் தரும்போது, ஒரு வார்த்தை தரும்போது, இதெல்லாம் நமக்கு நடக்குமா அப்படின்னு நம்ம கூட வச்சு அந்த வார்த்தைய ஒரு நாளும் கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது, ஒப்பிட்டு பார்க்க கூடாது. இந்த வார்த்தை எனக்கு நடக்குமா அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு என்ன செஞ்சிடவே கூடாது. அப்படி பார்த்தா நம்ம என்ன நினைப்போம், இதெல்லாம் எனக்கா, இப்படிப்பட்ட எனக்கா, இந்த நிலைமையில இருக்கிற எனக்கா அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி வார்த்தை வரும்போது சூழ்நிலையோடு வார்த்தையை வச்சு என்ன செய்யவே கூடாது. இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் போதா, இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிற எனக்கா, இந்த வருமானம் இருக்கிற எனக்கா, இப்படிப்பட்ட ஆளுக்கா. அதனால உங்க சூழ்நிலை கூட வார்த்தையை கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது, உங்க கூட வார்த்தையை கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. வார்த்தை வரும்போது இந்த வார்த்தையை சொல்றவர் யாருன்றதை நீங்க அறியணும். ஹல்லேலூயா. சாரா வாக்கு பண்ணினவர் இன்னார் என்பதை என்ன செஞ்சாங்களாம், அறிந்து விசுவாசித்து வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு அவங்க பாத்திரவானா அந்த பலனை அடைஞ்சாங்களாம். ஹல்லேலூயா. சோ வார்த்தை வரும்போது எனக்கு போய் நடக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க. இப்படி சூழ்நிலை இருக்கிற எனக்கு நடக்குமான்னு யோசிக்காதீங்க. வார்த்தை கொடுக்கிறவர் உண்மையுள்ளவர். அவர் சொன்னா அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் சொன்னா அதை செய்து முடிப்பார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு அவர் சொல்றதை அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? இருதயத்துல விசுவாசிச்சு வாய் திறந்து சொல்லுங்களேன், எனக்கு இந்த நேரத்துல என்ன வார்த்தை பேசுறாரோ அதை அப்படியே செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து நீங்க ஏசாயா புஸ்தகத்துல 55ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்றீங்களா? 55ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம். ஏசாயா 55ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சூரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தின் மேல, இந்த ஊழியத்தை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நான் இந்த வாக்குத்தத்தத்தை பேசி ஆசீர்வதிக்கிறேன். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? முள்ளு அப்படின்றதே சாபத்துக்கு அடையாளமான ஒண்ணு இல்லையா? முள்ளுன்றதே சாபத்துக்கு, வேதனைக்கு, கண்ணீருக்கு, அடிமைத்தனத்துக்கு அடையாளமான ஒண்ணு இல்லையா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில இருக்கிற முட்செடிகளுக்கு பதிலாக தேவதாரு விருட்சத்தை தேவன் முளைக்க செய்வார். தேவதாரு விருட்சம்ன்றது தேவ ஆலயத்துல இசைக்கருவிகள் செய்யறதுக்கு பயன்படுத்தப்பட்ட மரமா, உன்னதமான நோக்கத்தோடு இருக்கிற மரம். முட்செடி எங்க? தேவதாரு விருட்சம் எங்க இல்லையா? நீங்க நினைக்கலாம், இது எங்க அது எங்க, என் வாழ்க்கை இங்க இருக்கு, நான் போக வேண்டிய நிலைமை எங்க இருக்கு? ஆண்டவர் அவருடைய கிருபையினால் உங்களை உயர்த்துறத காண போறீங்க. ஹல்லேலூயா. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில முள்ளா இருக்கோ, சாபமா இருக்கோ, வேதனையா இருக்கோ, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். ஹல்லேலூயா. முளைக்கும், நான் முளைக்க பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. எவ்வளவு பேர் அவர் வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சிரிச்சுட்டே ஒரு ஹல்லேலூயா சொல்லிடலாமா? ஆமென். இனி முள்ளு கிடையாது. நீங்க முள்ள பார்த்து பயப்பட வேண்டியது இல்ல. பாருங்க, பவுல் சொல்றாரு, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது எனக்கு குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. நான் 3 தடவை ஜெபம் பண்ணேன், இனிமேல் ஜெபம் பண்ண போறதுல மிதிச்சு நடக்க போறேன். ஹல்லேலூயா. நான் தாண்டி நடக்க, முள்ள பார்த்துலாம் நீ நான் அழுக போறது இல்ல, முள்ள தாண்டி நான் போக போறேன். அது இருந்துட்டு போது, நான் பாட்டுக்கு ஆண்டவர் ஊழியத்தை செய்ய போறேன், ஆண்டவருக்கு சாட்சியா வாழ போறேன். அநேகர் முள்ள பார்க்கும்போது நின்றுறாங்க, முள்ள பார்க்கும்போது பயப்படுறாங்க. நாங்களை பார்த்து சொல்றாங்க, இயேசுவின் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறவங்க முள்ள பார்த்து பயப்பட வேண்டியது இல்ல. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த முள்ள ஒருத்தர் தலையில சுமந்துட்டாரு, நம்ம சாபத்தை எல்லாம் ஒருத்தர் சுமந்து தீர்த்துட்டாரு. இனி நான் என் தலையில சாபத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் கண்ணீரின் பள்ளத்தாக்க கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. வசனம் சொல்லுது, அவங்க உருவ நடந்து அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்க நீரூற்றாக்கி கொள்வார்களாம். ஆமென். கண்ணீரின் பள்ளத்தாக்கு, கண்ணீரின் பள்ளத்தாக்குன்றீங்களா? இந்த நாள்ல இருந்து நீங்க அதை நீரூற்றாய் காணும்படியா உங்க மன கண்களை கர்த்தர் பிரகாசிக்க செய்கிறார். ஹல்லேலூயா. உங்க கண்ணீரின் பள்ளத்தாக்கை எல்லாம் கர்த்தர் இந்த நாளில நீரூற்றாக மாற்றுகிறார்.
எந்த காரியம் கண்ணீரின் பள்ளத்தாக்கு உங்களுக்கு? உங்க குடும்பம் கண்ணீரின் பள்ளத்தாக்கா இருக்கா? உங்களுடைய பைனான்ஸ்ல உங்க பொருளாதாரம் உங்களுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கா இருக்கா? இல்ல உங்ககிட்ட இருக்கிற பலவீனம் உங்களுக்கு ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கா இருக்கா? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றாரு, எதெல்லாம் கண்ணீர் பள்ளத்தாக்கு, எதை சுத்தி சுத்தி அழுதுட்டு இருக்கிறீங்களோ, எதை பார்த்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்றாரு அதை உங்களுக்கு நீரூற்றாக்கி கொள்வீர்கள். நீங்க நீரூற்றாக்குவீங்க. நீங்க நடக்க நடக்க அது நீரூற்றாகும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுதுல்ல, நீங்க சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீங்க. எப்படி மிதிப்போம்? எப்படி மிதிப்போம்? ஒரு சேர்ல சும்மா அப்படியே கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தா மிதிக்க முடியுமா? எப்ப நம்ம மிதிப்போம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நடக்கும் போது தானே. நம்ம அழுதுட்டே இருந்தா எப்படி நடக்கும்? நம்ம ஒப்பாரி வச்சுட்டே இருந்தா எப்படி நடக்கும்? பயந்துட்டே இருந்தா எப்படி நடக்கும்? வாக்கு தத்தமே என்ன சொல்லுதுன்னா, நீங்க மிதிக்கணும்னு சொல்லுது. மிதிக்கணும்னா நடக்கணும்ல. நான் நடக்கும் போது கர்த்தர் நடக்கிறார், நான் பேசும்போது கர்த்தர் பேசுறார், நான் பார்க்கும்போது கர்த்தர் பார்க்கிறார். இல்ல ஆண்டவரே நான் பார்க்க மாட்டேன், நான் பேச மாட்டேன், நான் நடக்க மாட்டேன், நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. ஆண்டவர் சொல்ற, நீ நடமா, அப்பதான் நான் நடப்பேன். நீ பேசு, அப்பதானே நான் பேசுவேன். நீ பாரு, கண்ணை திறந்து எதை பார்த்து பயப்படுறியோ அதை பாரு. ஹல்லேலூயா. மோசேட்ட ஆண்டவர் சொல்ற, பார், உன்னை பார்வோனுக்கு நான் தேவனாக்கினேன். ஐயோ, நான் பார்வோனை பார்க்க மாட்டேன்னு ஓடினாரு அவரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ இப்ப பாரு, நீ பார்க்கும்போது உன்னை நான் அவனுக்கு தேவனாக்கி இருப்பேன். எந்த பிரச்சனையை கண்டு நீ பயந்துட்டு இருக்கிறியோ அந்த பிரச்சனைக்கு உன்னை நான் தேவனாக்கி இருக்கிறேன். எவ்வளவு பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? சொல்ற என்ன நீங்க நம்ப வேண்டாம், நான் யாருன்னே உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, ஆனா நான் சொல்ற ஜீவனுள்ள வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. ஹல்லேலூயா. ஜீவ வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தி இருந்ததோ, எதெல்லாம் கண்டு நீங்க பயந்து இருந்தீங்களோ, இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டபடினால நீங்க எதையெல்லாம் கண்டு பயந்தீங்களோ அதுக்கெல்லாம் உங்களை தேவனாக்கி இருக்கிறார். எல்லாவற்றையும் நீங்க ஆளுகை செய்யும்படி, உங்களை எதெல்லாம் சிறை பிடித்திருந்ததோ அதையெல்லாம் நீங்க சிறை பிடிக்கும்படியா, எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தி இருந்ததோ அதையெல்லாம் நீங்க அடிமைப்படுத்தும்படி. அதை தான் பவுல் எழுதுறாரு, எந்த எண்ணத்தையும் சிறைப்படுத்த, எந்த தாட்ஸா இருந்தாலும், எந்த எண்ணங்களா இருந்தாலும் அதை சிறைப்படுத்த கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். ரட்சிப்புனா சாதாரணமானது அல்ல. ரட்சிக்கப்பட்ட மகன், ரட்சிக்கப்பட்ட மகள் என்ன செய்வாங்க தெரியுங்களா? அவங்களை எதெல்லாம் பிடிச்சு வச்சிருந்ததோ அதெல்லாம் பிடிக்க ஆரம்பிப்பாங்க. ஹல்லேலூயா. உங்களை எதெல்லாம் பிடிச்சு வச்சிருந்தது? பணம் பிடிச்சு வச்சிருந்ததா? உங்க பலவீனம் பிடிச்சு வச்சிருந்ததா? வியாதி பிடிச்சு வச்சிருந்ததா? உங்க குடும்பத்துக்கு சில வேண்டாத காரியங்கள் உங்களை பிடிச்சு வச்சிருந்ததா? ஆண்டவர் சொல்ல, ரட்சிக்கப்பட்ட மனுஷனை எதெல்லாம் அவனை பிடிச்சிருந்ததோ அதையெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்வாரு. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, இனி சாபம் என்ன பிடிக்க முடியாது, மரணம் என்ன பிடிக்க முடியாது, தரித்திரம் என்ன பிடிக்க முடியாது. ஏன்னா இயேசு என்ன பிடிச்சிட்டாரு. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இயேசு என்ன பிடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் மிதிச்சு நடக்கிறதுக்கு அழைச்சிருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் கண்டு பயந்து வீட்டுல உட்கார்ந்து 30 நாள் ஃபாஸ்டிங் இருக்க கர்த்தர் அழைக்கல, மிதிச்சு நடக்க கர்த்தர் அழைச்சிருக்கிறார். உங்க ஃபாஸ்டிங் ரியலா இருக்கும்னா, உங்க பிரேயர் ரியலா இருக்கும்னா நீங்க மிதிச்சு நடப்பீங்க. ஆமே, நீங்க நடந்து கொண்டு இருப்பீங்க. அந்த ரங்கத்துல நீங்க தேவனை நோக்கி பாக்குறீங்கன்னா அந்த ரங்கத்துக்குள்ளேயே நீங்க இருக்க மாட்டீங்க. உங்களை வெளியே கொண்டு வந்து தேவன் அற்புதத்தை செய்வாரு, உங்களை பரவ செய்வாரு, உங்களை பெருக செய்வாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு தருகிற புதிய வருஷத்துல உங்களை பெருக செய்வாரு, உங்களை பரவ செய்வாரு. ஹல்லேலூயா. உங்களை கோடா கோடியாய் பெருக செய்வாரு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க, முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். எதெல்லாம் முள்ளா இருக்கோ அதுக்கு பதிலா தேவதாரு விருட்சம் உங்க வாழ்க்கையில முளைக்கும். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க ஆமென். ஆமென். தேவதாரு விருட்சம் முளைக்குமா? உங்க லைஃப்ல எது முள்ளு? உங்க லைஃப்ல எது முள்ளு? நீங்க அத மனசுல நினைச்சு விசுவாசிச்சு சொல்லுங்க, தேவதாரு விருட்சம் முளைக்கும். ஆமென். தேவதாரு விருட்சம் முளைக்கும், தேவதாரு விருட்சம் முளைக்கும். ஆமென். அன்னாள் என்ற ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. எவ்வளவு பேருக்கு தெரியும் பைபிள்? அன்னாள் எவ்வளவு பேருக்கு தெரியும்? அன்னாளுக்கு என்ன இல்ல? குழந்தை இல்லை. ஆனா பெனினாளுக்கு என்ன இருந்தது? குழந்தை இருந்துச்சு இல்லையா? அன்னாலும் பெனினாலும் அவங்க கணவர் யாரு? யாரு? எரிகானா, என்னது, எல்கானா இல்லையா? எல்கானா கூட சேர்ந்து வருஷந்தோறும் எங்க போவாங்களாம்? ஆலயத்துக்கு. நம்ம லாங்குவேஜ் சொன்னா சர்ச்சுக்கு போவாங்களாம் இல்லையா? வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போய் என்ன செய்வாங்களாம்? பலி செலுத்துவாங்களாம். யாருக்கு? கர்த்தருக்கு. என்ன செய்யறாங்க? குடும்பமா பலி செலுத்துறாங்க. பலி செலுத்தி முடிச்சதும் பெனினாள் என்ன செய்வாங்களாம்? அண்ணால துன்பப்படுத்துவாங்களாம் இல்லையா? இங்க பாத்தியா எத்தனை குழந்தைங்க நிக்குது பாத்தீங்களா? இந்த குழந்தைங்க இருக்கிற மாதிரி பெனினாள் என்ன காமிக்கிறாங்க? குழந்தைங்களை காமிக்க பாரு, எனக்கு எவ்வளவு குழந்தை, உனக்கு ஒண்ணு கூட இல்ல.
ஒண்ணு கூட இல்ல. எப்ப பாரு என்ன செய்வாங்களாம், அண்ணால துன்பப்படுத்திட்டே இருப்பாங்களா, வேதனைப்படுத்திட்டே இருப்பாங்களா. அண்ணால என்ன செய்வாங்க தெரியுங்களா, போய் இந்த சவுண்ட கேட்டது ஓரமா உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பாங்களாம். இதுதான் இவங்க சபைக்கு போகும்போது நடக்கிற விஷயம். சர்ச்சுக்கு தான் போறாங்க, தேவனுக்கு தான் பலியிடுறாங்க, வருஷந்தோறும் தவறாம செய்யறாங்க. ஆனா அதை செஞ்சதுக்கு அப்புறம் அண்ணால என்ன செய்யறாங்க, அழுதுட்டே இருக்கிறாங்க. வருஷந்தோறும் இதுதான் நடக்குது. ஒரு நாள் இதே போல அவங்க குடும்பமா போய் தேவனுக்கு என்ன செய்யறாங்க, பலியிடுறாங்க. அதே போல பெனினாள் என்ன பண்றா, அண்ணால துன்பப்படுத்துறா. அண்ணால் வழக்கமா செய்யறது போல என்னதான் செய்வாங்க, அழுது கொண்டு இருக்கிறாங்க இல்லையா. அப்படி அழுது கொண்டு இருக்கும்போது எல்கானா கணவன் இந்த அண்ணாள்கிட்ட வந்து சொல்றாங்க, அண்ணாலே நீ ஏன் அழற, நீ எதுக்கு அழுதுட்டு இருக்கிற, 10 பிள்ளைங்களை விட நான் உனக்கு பெருசு தானே, 10 பிள்ளைங்களை விட உனக்கு நானு பெருசு தானே, நீ ஏன் அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய தேவை 10,000 ரூபாயா இருக்கு, உங்க கணவர் உங்ககிட்ட வந்து 10,000 ரூபாய் விட நான் பெருசுதானே உனக்கு அப்படின்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? உங்களுக்கு என்ன வேணும், 10,000 ரூபாய் வேணும். அவரு சொல்றாரு 10,000 ரூபாய் விட நான் பெருசு இல்லையா, இல்லையா. அண்ணாட்ட அவங்க கணவர் வந்து சொன்ன 10 குழந்தையை விட நான் பெருசு இல்லையா. அதுக்காக அவர் கெட்ட ஜிண்டு போட்டு பொட்டு வச்சு பூ வச்சு நம்ம வந்து மேக்கப் எல்லாம் பண்ணி கொஞ்சம் முடியுமா? அவங்களுக்கு என்ன வேணும், அண்ணாளுக்கு என்ன வேணும், குழந்தை வேணும். ஆனா கணவர் வந்து சொல்றாரு, நான் 10 பிள்ளையை விட பெருசு தானே, நீ எதுக்கு அழுகிற? அப்பதான் அண்ணாளுக்கு புரியுது, நானும் நம்ம கூட சேர்ந்து பலியிடும் போது அவரு விசுவாசிக்கிறாரு, நமக்கு குழந்தை வரும்னு அவரும் நம்புறாருன்னு நினைச்சோம். இப்பதான் தெரியுது அவருக்கு நம்பிக்கை போயிருச்சு, குழந்தை இல்லைன்னா என்ன நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அண்ணாளுக்கு தெரியுது இனி வேற வழி இல்ல. அவங்க எழுந்து தேவ சமூகத்துக்கு போனாங்களாம். ஹல்லேலூயா. அண்ணாள் என்ன செஞ்சாங்க, தேவ சமூகத்துக்கு எழும்பி போனாங்க. வழக்கமா உட்கார்ந்து அழுகிற இடத்துல உட்காரல, எழும்பி அண்ணாள் எழுந்திருந்தாள்னு சொல்லி 1 சாமுவேல் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அண்ணாள் எழுந்து தேவ சமூகத்துக்கு போகும்போது தேவ சமூகத்துல தன்னுடைய இருதயத்துல இருக்க கவலை பாரம் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்களாம், ஊற்றி விட்டாங்களாம். ஏன் வசனம் ஊற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்லுதுன்னா, ஊற்றி விட்டாங்க அப்படின்னா திரும்பி அதை எடுக்க முடியாது இல்லையா. நம்ம சர்ச்சுக்கு வந்து என்ன செய்வோம், கவலை பாரெல்லாம் கொஞ்ச நேரம் அழுது ஒரு பாட்டை பாடி ஆண்டவர்கிட்ட வச்சுட்டு போகும்போது, சாரி ஆண்டவரே மறந்துட்டேன், கொஞ்சம் கொடுங்க, என்னோட கவலையை கொடுத்துருங்க அப்படின்னு வாங்கிட்டு போய் திரும்பி அதையே உட்காந்து சிந்திச்சு அடுத்த வாரம் வந்து திரும்பி ஆண்டவர் கையில கொடுத்து நல்லா வர்ஷிப் பண்ணி எந்திரிச்சு போகும்போது என்ன செய்வோம், சாரி ஆண்டவரே இன்னைக்கும் மறந்துட்டேன், கொடுங்க ஆண்டவர், என்னோட கவலை எனக்கு, நீங்க நல்லா இருங்க ஆண்டவரேன்னு போயிருவோம்ல. ஆனா அண்ணாள் என்ன செஞ்சாங்க, இருக்கிற எல்லா கவலையும் ஆண்டவர் சமூகத்துல என்ன செஞ்சுட்டாங்க, ஊற்றி விட்டாங்களாம் இல்லையா. ஊற்றி விட்டது நம்ம ஆண்டவருக்கு ஒரு குணம் இருக்கு, என்னன்னா நீங்க உங்க இருதயத்தை எம்டி ஆக்கிட்டீங்கன்னா, காலி ஆக்கிட்டீங்கன்னா அவர் நிரப்புவார். ஹல்லேலூயா. நீங்க காலி ஆக்கினீங்கன்னா அவர் நிரப்புவார். இவங்க காலி ஆக்கிட்டாங்க. தேவ சமூகத்துல ஒரு வார்த்தை வருது, சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ கேட்ட விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. அவங்க கேட்டபடியே என்ன செய்தாங்களாம், தேவன் தருவேன்னு வாக்கு பண்ணாங்களாம். அண்ணாளுக்கு இந்த வார்த்தை கேட்டது பயங்கர சந்தோஷம். என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, வசனம் சொல்லுது, அண்ணாள் சந்தோஷமா வெளியே நடந்து வந்தாங்களாம். அதுக்கப்புறம் அண்ணாள் எப்படி இருக்கவே இல்லையா, துக்க முகமாய் அண்ணாள் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. அண்ணாள் எப்படி இருக்கல, அண்ணாள் ஏன் துக்க முகமா இருக்கல, குழந்தை வந்துச்சா, என்ன வந்துச்சு, வார்த்தை தான் வந்துச்சு, குழந்தை வரல. என்ன வந்துச்சு, வார்த்தை வந்ததுமே அண்ணாளுடைய முகம் மாறிடுச்சு. உங்களுக்கு இன்னைக்கு வார்த்தை தான் வருதுன்னு நீங்க நினைக்காதீங்க, சாதாரணமா நினைக்காதீங்க. வார்த்தை வந்துருச்சா, அந்த வார்த்தை என்ன சொல்றதோ அது வரும். ஹல்லேலூயா. ஏன்னா வார்த்தை தான் சகலத்தையும் சிருஷ்டித்ததை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அண்ணாளுக்கு வார்த்தை தான் வந்தது. அண்ணாள் அந்த வார்த்தை வந்ததும் துக்கமுகமா இருக்கவில்லை. ஹல்லேலூயா. அண்ணாள் வந்து துக்கமுகமா இருக்கல, சந்தோஷமா இருந்தாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, பிள்ளை வரல, வார்த்தை தான் வந்துச்சு. வார்த்தையை அனுபவிக்கிறது அண்ணாள் தான். பெனினாள் தெரியுமா, பெனினாள் நிச்சயமா துன்பப்படுத்திருப்பாளா இல்லையா, கஷ்டப்படுத்திருப்பாளா இல்லையா, குத்தி பேசியிருப்பாளா இல்லையா. ஆனா வசனம் சொல்லுது, அண்ணாள் துக்கமுகமாவே இருக்கல. என்ன குத்தி பேசினாலும், என்ன கொடைஞ்சாலும், என்ன துன்பப்படுத்தினாலும் அண்ணாள் எப்படிதான் இருந்தாங்களாம், சந்தோஷமா தான் இருந்தாங்களாம். ஏன், அண்ணாளோட இருதயத்துக்குள் வார்த்தை விதைக்கப்பட்டுருச்சு. ஆமே. இங்கேயும் வார்த்தை உங்களோட இருதயத்துக்குள்ள போயிருச்சா இல்லையான்னு உங்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஹல்லேலூயா. வார்த்தை உள்ள வந்துட்டா முகம் கண்டிப்பா என்ன செய்யும், உலகத்துல இருக்கவங்களே ஒண்ணு சொல்லுவாங்க, அகத்தின் அழகு பாருங்க, உலகத்துல இருக்கவங்களுக்கே தெரியுது பாத்தீங்களா. ஆமே. இங்க வேர்டு யார் இருதயத்தெல்லாம் போகுது நீங்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். வார்த்தை உள்ள போகுதா அப்படின்னா உங்களுக்கே தெரியாம உங்க முகம் மாறும், உங்க கவலை பறந்துரும். உங்ககிட்ட கேட்காம எக்ஸ்கியூஸ் மீ, இனிமேல் நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு அது பறந்து எங்கேயோ போயிடும், நீங்க கூப்பிட்டாலும் வராது. ஹல்லேலூயா. வார்த்தை வந்துச்சுன்னா கவலை இருக்க முடியாது. வார்த்தையும் கவலையும் ஒன்னா பிரயாணம் பண்ண முடியவே முடியாது. அண்ணாளோட இருதயத்துல வார்த்தை வந்துச்சு. வசனம் சொல்லுது, நான் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே அவர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தருளினார்.
நான் இந்த பிள்ளைய அவருக்குன்னு கேட்டேன். அப்ப எதுக்கு இவ்வளவு நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா, அவருக்குன்னு கேட்கணும்ன்றது அன்னாள் தெரியும் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னாள் என்ன கேட்டாங்களோ அதை கர்த்தர் கொடுத்தார். முட்செடிக்கு பதிலாக ஒரு தேவதாரு விருட்சம் முளைத்தது. தேவாலயத்தை அலங்கரிக்கிற, சிங்காரிக்கிற, தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமான ஒரு காரியத்தை இன்னைக்கு இந்த இருக்கையில அமர்ந்திருக்க உங்க வாழ்க்கையில தேவன் முளைக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை உங்ககிட்ட நான் பிரசங்கம் பண்றேன். இன்னைக்கு இந்த இருக்கையில நீங்க அமர்ந்திருக்கீங்கன்னா, உங்களை யாரோ கூப்பிட்டதுனால இங்க வந்து உட்காரல. நீங்க ஏதோ 700 ரூபாய் சேர்ல 600 ரூபாய் சேர்ல உட்கார்ந்துருக்கோம் நீங்க நினைக்காதீங்க. நீங்க இங்க வந்து உட்கார்றீங்கன்னா விலையேற பெற்ற ரத்தம் சிந்தப்பட்டதனால் மாத்திரம் தான் நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களை கர்த்தர் முன் குறித்திருக்கிறதுனாலதான் இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறதுனாலதான் இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏற்ற வார்த்தை தான் கர்த்தர் இந்த நேரத்துல பேசுறாரு. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? முளைக்கும். லைஃப்ல எது முள்ளா இருக்கோ அதுக்கு பதிலாக ஒரு தேவதாரு விருட்சம் முளைக்கிறது. ஆமென். சாமுவேல் சாதாரண ஆண் இல்லைங்க. பெனினாலுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தாங்க. ஒருத்தர் பேரை கூட நம்ம வாசிக்கல. ஆனா சாமுவேலை குறித்து கேட்கிறோம். தான் முதல் பெயர்சபா மட்டும் அவர் தீர்க்கதரிசியா இருந்தார். ஹல்லேலூயா. கவலையோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் இருந்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெபம் அப்படிப்பட்டது கிடையாது. பிலிப்பியர் புஸ்தகத்துல பவுல் சொல்றாரு இல்லையா? பிலிப்பியர் எடுத்துக்கலாமா? 4ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் திருப்பி கொள்ளலாமா? பைபிள் வச்சிருக்கீங்கன்னா நீங்க பிலிப்பியர் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:4 நம்ம வாசிக்கலாமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று. ஆமே. பவுல் எவ்வளவு பயங்கரமான தீர்க்கதரிசி அப்படின்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். நீங்க ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டீங்க, அதனால மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. அநேக இடங்கள் இது மாதிரி போய் கர்த்தரோட வார்த்தையை அறிவிக்கும் போது, பிரசங்கம் பண்ணும்போது 1 மணி நேரம் கர்த்தரோட வார்த்தை, 2 மணி நேரம் கர்த்தர் வார்த்தை கேட்டுட்டு ஜனங்கள் என்ன செய்வாங்க? கடைசியா வந்து, சிஸ்டர் இந்த மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. அதுக்கு தானங்க இவ்வளவு நேரம் கர்த்தர் வார்த்தை மூலமா பேசினேன். இருங்க நான் ஃபுல்லா எல்லாத்தையும் சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன், இருங்க என் கவலை எல்லாத்தையும் சொல்லி. அதுக்குதாங்க எவ்வளவு நேரம் கர்த்தர் பேசினாரு. அதுக்குதானே கர்த்தர் உங்க இருதயத்தோடு இடைப்பட்டு இருக்காரு. அதைத்தானே விதைச்சிருக்கிறாரு. இல்லைங்க, இருங்க. இதை தெரிஞ்ச பவுல் தான் சொல்றாரு, சந்தோஷமா இருங்க. எந்த பாயிண்ட்டும் நீங்க ஆட் பண்ண வேண்டாம். மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமா இருங்க. ஏன்னா உங்களுக்கான ஆன்சரே அந்த மகிழ்ச்சியில தான் இருக்கு. ஹல்லேலூயா. முட்செடிக்கு பதிலாய் தேவதார விருட்சம் யாருக்கெல்லாம் முளைச்சிருக்கும் அவங்க இருதயத்துல இப்ப சந்தோஷம் முளைச்சிருக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிச்சிருக்காருன்னு நீங்க விசுவாசிக்க ஆரம்பிப்பீங்க. ஆமே. அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில விழுந்து போவது இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்றாரு, சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறது தான் உங்களுடைய பலன். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் உங்களுடைய பலன். வசனம் சொல்லுது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமா இருக்கிறார். நீங்க நினைக்கிறத விட ரொம்ப சமீபமா கிட்ட அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமே. உங்களுக்கு நீங்க நெருக்கமா இருக்கிறத விட தேவன் உங்களுக்கு ரொம்ப சமீபமா இருக்கிறார். அதுதான் புதிய உடன்படிக்கை. நான் என்னோட நினைவை யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அதை அறிந்தவரா இருக்கிறாரா. அதுதான் புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ரொம்ப சமீபமா இருக்காருன்னு எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் போற பாதை அவர் அறிஞ்சிருக்கிறார். நான் என்ன ஃபேஸ் பண்றேனோ அது கர்த்தருக்கு தெரியும். நான் யாரை மீட் பண்ண போறேனோ அது கர்த்தருக்கு தெரியும். நாள் உண்டாகாததற்கு முன்ன அவரே இருக்கிறாராம். ஒரு நாளை நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாளுக்குரியவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் ஏன் கலங்கணும்? நான் ஏன் பயப்படணும்? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்க ஜெபத்திலிருந்து எப்படி நீங்க சாம்பார்ல இருந்து கருவேப்பிலை எடுத்து போடுவீங்க, அந்த மாதிரி உங்க ஜெபத்துல இருந்து ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து போடணுமா? என்னது? என்ன எடுத்து போடணுமா? கவலைய நீங்க எடுத்து போட்டுருணுமா? ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் கவலைப்படாம, எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஜெபத்துல கவலையை ஆட் பண்ணாதீங்க. அப்புறம் என்னங்க ஆட் பண்றது? ஸ்தோத்திரத்தை ஆட் பண்ணுங்கன்றாரு. ஹல்லேலூயா. கவலையை ஆட் பண்ணாதீங்க. கவலையை எடுத்து போட்டுருங்க, ஸ்தோத்திரத்தை அதுல சேர்த்துக்கோங்க. ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. எங்க தேவனுக்கு தெரியாதா? நான் எதுக்குங்க தெரியப்படுத்தணும்? ஜெபம்ன்றது என்ன தெரியுங்களா? தேவனுக்கு தெரியும். நம்ம சில கணக்கெல்லாம் சொல்லுவோம்ல, 230 பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க ஆண்டவரே, இன்னும் 300 பேர் தற்கொலை பண்ண ரெடியா இருக்காங்க, நான் அதுக்கு அவங்களுக்கு வேண்டி எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும்.
இல்லையா? ஆண்டவரே எனக்கு நாளைக்கு ஒரு 20,000 ரூபாய் தேவை. ஆண்டவருக்கு தெரியும் நாளைக்கு இதை சந்திக்க தெரியும் ஆண்டவருக்கு. அப்புறம் என்ன நான் தெரியப்படுத்தணும்? தெரிஞ்ச ஆண்டவருக்கு நான் என்ன தெரியப்படுத்துறது? அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவரே இந்த காரியம் உங்களுக்கு தெரியும்ன்றது இப்ப எனக்கு தெரிஞ்சிருக்குன்றத நான் தெரியப்படுத்துறேன். அதுதான் ஜெபம். ஹல்லேலூயா. நான் இப்ப சொல்றேன் பாருங்களேன். சிஸ்டர் சொல்றது புரியல அப்படின்னீங்கன்னா தெளிவா சொல்றேன். உங்களுக்கு நாளைக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவை. நீங்க எப்படி ஜெபிக்கணும்? ஐயோ ஆண்டவரே எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவை, நான் யார் இருக்கிறார், எனக்கு யாரும் இல்லை அப்படி இல்லை ஜெபிக்க வேண்டியது. ஆண்டவரே எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவை ஆண்டவரே, அதை நீங்க அறிஞ்சிருக்கீங்க. அந்த 10 லட்சத்தை விட நீங்க பெரியவரா இருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என் வீட்டுல இப்படி பிரச்சனை இருக்கு, என் எதிர்காலத்துல இப்படி ஒரு சேலஞ்ச் இருக்கு, ஆனா அதெல்லாம் விட நீர் பெரியவர் என்னோடு இருக்கிறீர். ஆண்டவரே டாக்டர் இப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க, ஆண்டவரே நீங்க டாக்டரை விட பெரியவரா இருக்கிறீங்க. மருத்துவம் செய்ய முடியாததை நீங்க செய்வீங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னால இதை ஃபேஸ் பண்ண முடியல, என்னால ஆண்டவரே என்னை விட நீங்க பெரியவரா இருக்கிறீங்கன்றதை நான் அறிந்திருக்கிறேன். இதுதாங்க ஜெபம், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். ஆண்டவரே இந்திய தேசத்துல இதெல்லாம் நடக்குது, என்ன பண்ணுவோன்னு தெரியல, மனம் இறங்கும். இல்ல, இந்திய தேசத்துல இப்படி நடக்குது, நடக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க, நீங்க முன்னே இருக்கீங்க, நீங்க மாற்றுவீங்க ஆண்டவரே, நீங்க குறுக்கிடுவீங்க, நீங்க காரியங்களை வாய்க்க செய்வீங்க. இதுதாங்க ஜெபம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, கவலை எடுத்துருங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. தேவ சமாதானம் காத்துக்கொள்ளுமா உங்க சிந்தைக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள எதுவும் உள்ள வர முடியாதபடி தேவ சமாதானம் என்ன செய்யுமா? உங்க இருதயத்தையும் சிந்தையையும் காத்துக்கொள்ளும். வசனம் சொல்றதுல எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஹல்லேலூயா. என் இருதயத்தை காத்துக்கொள்ற ஒன்னே ஒண்ணு என்னன்னு தெரியுங்களா? தேவ சமாதானம் தான். ஆமே, வேற எந்த செய்தியும் என் இருதயத்தை காக்க, ஓ இவர் போய் அவரு வந்துருவாரா, மாறிடும், ஓகே அவரு போனா இவரு வந்துருவாரா, இதெல்லாம் நம்மளை காத்துக்கொள்ளாது. தேவ சமாதானம் தான் தேவ ஜனங்களை காக்கக்கூடிய ஒன்னா இருக்கு. என் இருதயத்தையும் என் சிந்தையையும் தேவ சமாதானம் காத்துக்கொள்ளும். ஆமே, என்னுடைய ஜெபம் இப்படிப்பட்டதா இருக்குன்னா அதுக்கான ஆன்சரபிளா கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய ஜெபத்துக்கான பதிலை நான் நிச்சயம் பெற்றுக்கொள்வேன், நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். உங்க இருதயத்திலிருந்து வருகிற பெருமூச்சையும் அவர் கேட்கிறாரா, அதுக்கான பதில் அவர் தர்றவரா இருக்கிறார். அப்புறம் ஏன் டிலேவை பாக்குறீங்க? ஏன்னா அதுல கவலையை ஆட் பண்ணிட்டே இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? ஒரு தாமதத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம். நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவார். ஆமே. இனி ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை நீங்க செய்ய போறீங்க. ஆமே, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம், கவலை இல்லாத ஜெபம், பலத்தோடு கூடிய ஜெபத்தை நீங்க செய்ய போறீங்க. ஜெபிக்கிற பழக்கம் எவ்வளவு பேருக்கு இருக்கு? தேவ ஜனங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்கும். கர்த்தருடைய சமூகத்துல எப்போதும் ஜெபிக்கிறவர்களும் வேண்டுதல் செய்கிறவர்களுமா இருக்கும். ஆமே, தேவ முகத்தை நோக்கி பார்க்கிற தேவ ஜனங்களா இருக்கணும். அப்போஸ்தலர் புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்களேன். அவரால் ரட்சிக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் தேவ சமூகத்துல வேண்டுதல் செய்கிறவர்களும் ஜெபிக்கிறவர்களுமா இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறவரா இருந்தாரு. உங்களுடைய காரியங்களை ஸ்தோத்திரத்தோடு தேவனிடத்துல தெரியப்படுத்துங்க. புலம்பலோடு பயத்தோடு அல்ல. விசுவாசமும் பயமும் ஒன்னா டிராவல் பண்ண முடியவே முடியாது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, விசுவாசமும் பயமும் ஒன்னா டிராவல் பண்ண முடியவே முடியாதுன்னு சொல்லிருங்க. முடியவே முடியாது. ரெண்டு எஜமானுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியவே முடியாது. பயத்தின் எஜமான் இல்ல நம்ம எஜமான், விசுவாசத்தின் எஜமான் தான் அவரு. நம்ம விசுவாசத்துக்கும் பயத்திலையும் ரெண்டுலயும் காலை வச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பக்கத்தை பார்த்து இன்னொரு தடவை கோச்சுக்காம சொல்லுங்க பார்க்கலாம். முடியவே முடியாது. பயத்தையும் விசுவாசத்தையும் வச்சு விசுவாசிக்கிறேங்க, ஆனா முடியாது, டிராவல் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. விசுவாசித்து நீங்க முன்னேறி போக கர்த்தர் இன்னைக்கு உங்களை பலப்படுத்துறாரு. ஆமே. விசுவாசம் எப்படிங்க வரும்? விசுவாசம் கேள்வினால வருங்க. கேள்விங்களா கேட்கவே முடியல, கேட்க ஆரம்பிச்சு அப்படி சொருகுதுங்க. 3வது வானத்துக்கு பவுலை விட ஸ்பீடா நான் போயிடுறேன். விசுவாச கேள்வினால் வரும். கேட்கிற காதே இல்லைன்னா நம்ம எப்படி கேட்போம்? எப்படிங்க கேட்கிற காது வரும்? கேட்கிற காது வார்த்தையினால் தான் வரும். டெய்லியும் வார்த்தையை வாசிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு ஒரு காது இருக்கும், கேட்கிற காது இருக்குமா? எப்ப பாஸ்டர் செய்தி கொடுப்பாருன்னு காத்துட்டு இருப்பீங்க. நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 பாட்டு பாடலாமே, செய்தியை மட்டும் கொஞ்சம் 10 நிமிஷம் வச்சிருங்க, ஏன்னா ரொம்ப முடியலைங்க. 3வது வானத்துல போய் தூதர்கள் எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா தனிமையில ஜெபமும் இல்ல, வேத வாசிப்பும் இல்ல, பழக்கமே இல்ல. சர்ச்சுக்கு வந்தா மட்டும்தான் பைபிளை தட்டி நம்ம எடுத்துட்டு வரோம் இல்லையா? அதுவும் குடும்பத்துக்கு ஒரு குடும்ப பைபிள் இருக்கும் இல்லையா? குடும்பமே ஒரு பைபிளை தான் படிக்கும் இல்லையா? அதுல டூத் பிரஷ் மட்டும் எல்லாருக்கும் தனித்தனியா இருக்கும்.
பைபிள் மட்டும் குடும்ப பைபிள் இல்லையா? அப்படி இல்ல. கேட்கிற காது யாருக்கு இருக்குன்னா, தேவ சமூகத்துல உட்கார்ந்து தனிமையில அவரோடு நேரத்தை செலவிடுறவங்களுக்கு கேட்கிற காது இருக்கும். ஹல்லேலூயா. காது எல்லாருக்கும் தான் இருக்கும், ஆனா கேட்கிற காது நமக்கு வேணும். இயேசு என்ன சொல்றாரு? கேட்கறதுக்கு காது உள்ளவர். ஆண்டவரே எங்களுக்கு தான் காது இருக்கே, கேட்குமே. இல்லப்பா, நான் சொல்றதை நல்லா கவனி. கேட்கறதுக்கு கேட்கணும்னு யாருக்கு காது இருக்கு? கேட்கணும்னு யாருக்கு காது இருக்கு? அவங்க கேட்கட்டும்ன்ற. கேட்கிற காது எப்படி வரும்? தேவனுடைய, சொல்லுங்களேன், தேவனுடைய வார்த்தையினாலதான் வரும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற, வேதத்தை தியானிக்கிற ஒரு பழக்கத்தை தேவ ஜனங்கள் என்னைக்கும் அவங்களோட வாழ்க்கையில தொடர்ச்சியாக, அதாவது விட்டு விட்டு அல்ல, தொடர்ச்சியாக செய்யறவங்களா இருக்கும். எந்த காரியத்தையும் நம்ம கான்ஸ்டன்டா செய்யறோம்னா, தொடர்ச்சியா செய்யறோம்னா அதோட பவரே வேற. டாக்டர்ஸ் கிட்டே நீங்க போய் பாருங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? தொடர்ச்சியா இதை பண்ணுங்க. இல்ல டாக்டர், நீங்க சொன்ன மருந்தை நான் திங்கள் சாப்பிட்டேன், அப்புறம் வியாழன் சாப்பிட்டேன், அப்புறம் சண்டே சாப்பிட்டேன். இல்ல இல்ல, நீங்க 3 நேரம் தொடர்ச்சியா சாப்பிடணும். ஏன்? அந்த கெமிக்கல் நீங்க தொடர்ச்சியா சாப்பிடும் போதுதான் உடம்புல என்ன செய்யும்? வேலை செய்யும். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறதாகட்டும், அவரை அறியும்படி வேதத்தை திறந்து வாசிக்கிறதாகட்டும், கிறிஸ்துமஸ்க்கு ஒரு தடவை, நியூ இயர்க்கு ஒரு தடவை, எப்பவோ செய்யற விஷயங்கள் அல்ல. தினந்தோறும் தேவ பிரசனத்துல அமர்ந்திருந்து வேதத்தை தியானிக்கிற, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணின கண்கள் கண்டதே இல்லையா, அவர் ஆயத்தம் பண்ணினது. செவிகள் கேட்டதே இல்லையா, இருதயத்துல தோன்றினதே இல்லையா. தேவன் எல்லாரிடத்திலும் தான் அன்பா இருக்கிறார். எவ்வளவு பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழையை பெய்ய பண்றார். எல்லாரையும் அவர் பாக்குறாரு, எல்லார் மேலும் அன்பா இருக்கிறார். அதனாலதான் அந்த பூமி இன்னும் நிக்குது. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க தேவன் எல்லார் மேலும் அன்பா இருக்காருன்னு? எல்லார் மேலும் தேவன் என்னவா இருக்காரு? ஆனா அந்த அன்பை அக்செப்ட் பண்ணவங்க இருக்காங்க பாத்தீங்களா? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவர் என்னிடத்தில் அன்பு கூறுகிறார், இவர் தான் மெய்யான தெய்வம், இவர் என்னுடைய இரட்சகரை ஏற்றுக்கொள்றாங்க பாத்தீங்களா? வசனம் சொல்லுது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை. ஆனா வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? நமக்கோ தேவனுடைய ஆவியானவர் அவைகளை வெளிப்படுத்துகிறாராம். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் அதையெல்லாம் நமக்கு என்ன செய்யறாராம்? வெளிப்படுத்துறாரு. ஆமென். யாருக்கு வெளிப்படுத்துறாரு? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு, அவருடைய அன்பை அக்செப்ட் பண்றவருக்கு, அவரோட சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் கண்டதும் இல்லை, செவிகள் கேட்டதும் இல்லை, இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. அப்படிப்பட்ட பயங்கரமானவைகளை கர்த்தர் அவர்களுக்காய் செய்கிறார். யார் அவங்க? யார் அது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் யாரு? நீங்க என்ன சொல்லிருக்க வேண்டாமா? நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டாமா? ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் யாரு? இன்னொரு தடவை கேட்கிறேன், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் யாரு? தேவனிடத்தில் அன்பா இருக்கிறவர்கள் யாரு? அப்ப உங்களுக்கு தான் வசனம் சொல்லுது, உங்க கண் பார்க்காத, உங்க காதுல கேட்காத, உங்க இருதயத்தில் தோன்றிராதவைகளை கர்த்தர் தம்முடைய ஆவியினால உங்களுக்கு வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் இது நம்மளோட விருப்பம், ஆண்டவரே ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஒண்ணுமே வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க. இல்லைங்க, இது கர்த்தருடைய விருப்பம். உங்ககிட்ட பேசணும்னு கர்த்தர் விரும்புறாரு, உங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு கர்த்தர் விரும்புறாரு. ஆமென். விரும்புறாருன்றது நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் அவைகளை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். இன்னைக்கு அவரிடத்துல அன்பு கூர்ந்தீங்க வந்திருக்கீங்கல்ல, அதுதான் உங்களை பார்த்து அவர் சொல்றாரு, முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். உங்க ஹெல்த் உங்களுக்கு ஒரு முள்ளா இருந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதையே ஆண்டவர் தேவதாரு விருட்சமாய் தேவ ராஜ்யத்துக்கு பயன்படுகிற விதமாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. எது உங்க லைஃப்ல முள்ளா இருக்கு? இந்த செகண்ட் வரைக்கும் எந்த முள்ள பார்த்து நீங்க அழுதுட்டு இருக்கீங்க, பயந்துட்டு இருக்கீங்க? ஆண்டவர் சொல்றாரு, அதை தேவதாரு விருட்சமாய் கர்த்தர் மாற்றுவார். அதே உங்க லைஃப்க்கு பிளஸ்ஸா கர்த்தர் மாற்றுவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஆமென். முட்செடிக்கு பதிலாய் தேவதாரு விருட்சம் முளைக்கும். எப்ப முளைக்கும் சிஸ்டர்? நீங்க விசுவாசிக்கிற இந்த நிமிஷத்திலிருந்து அந்த காரியம் நடக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சீட்டுல உட்கார்ந்து உங்களுடைய 10 வருஷத்துக்கான கணக்கை உங்களால போட முடியும். உங்க தலைமுறைகளை நீங்க ஆசீர்வதிக்க முடியும். இன்னைக்கு இந்த இருக்கையில உட்கார்ந்துகிட்டு நீங்க பார்க்காத தலைமுறைக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாசிங்க, விசுவாசிங்க. நீங்க பார்க்காததை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நீங்க கேட்காததை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். மோசேயை பார்த்து தேவன் சொல்றார், மோசே உன்னோடு நான் ஒரு உடன்படிக்கை செய்யறேன்.
இதுவரை பூமியில எந்த ஜனத்திடத்திலும் செய்திராதத, எந்த ஜனங்களுக்கும் எந்த மனுஷனுக்கும் செய்திராதத நான் உன் நடுவிலும் உன் ஜனங்கள் நடுவிலும் செய்வேன். உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். உன் கூட இருந்து நான் செய்யற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. இதே கோயம்புத்தூர்ல மதுக்கரையில நாங்க வந்து குடியிருந்தோம். எங்களோட லைஃப் பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு 3 வயசு ஆகும்போது எனக்கு ஒரு தம்பி பிறந்தான். என்னோட தம்பி பிறந்து 2.5 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என் தம்பிக்கு வந்து காது கேட்காது, பேச மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நாங்க வந்து கர்த்தரை அறியாத ஒரு வழிபாட்டில் இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க. ஸோ அந்த நேரத்துல என் தம்பிக்கு காது கேட்காது, அவன் பேச மாட்டான்னு தெரிஞ்சது எங்க அப்பா அம்மா ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க. எங்க அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவனுக்கு காது கேட்காதுன்னு தெரிஞ்சதுமே எங்க வீட்டுல எல்லாருமே உடஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா எங்களோட லைஃப்ல எங்களுடைய ஃபேமிலியில யாருமே அப்படி இருந்தது இல்ல. ஸோ எங்க அம்மா ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க. எங்க அப்பா ஃபுல்லா ட்ரிங்க்ஸ்க்கு அடிமை ஆயிட்டாரு, குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாரு. எங்களுடைய வீட்டுல எப்ப பாரு பாத்தீங்கன்னா இந்த குடிப்பழக்கம் இருக்கிற வீட்டுல 2 விஷயம் இருக்கும். என்னன்னு சொல்லுங்க? சண்டை. சூப்பர் பிரதர். இந்த குடிப்பழக்கம் இருக்கிற வீட்டுல 2 விஷயம் கன்ஃபார்மா இருக்கும். எல்லார் வீட்லயும் இந்த குடிப்பழக்கம் இருக்கிற வீட்டுல சேம். என்னது? ஒண்ணு வறுமை, இன்னொன்னு சண்டை. ஒரு ஸ்பூன் விழுந்தாலும் என்ன நடக்கும்? பெரிய யுத்தம் நடக்கும். எங்க வீடு அப்படிதான் இருந்துச்சு. பயங்கர சண்டையா இருக்கும். என்ன பணம் வந்தாலும் வீட்டுல பணமே இருக்காது. அப்படிதான் எங்களுடைய சூழ்நிலை போயிட்டே இருந்தது. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வயசான அம்மா இருந்தாங்க. அவங்க எங்க அம்மாட்ட வந்து சொன்னாங்க, எங்க வீட்டோட நிலைமை எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்க பக்கத்து சர்ச்சுக்கு போங்க, இயேசுவை தேடி போங்க, அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், உங்க பையனுக்கு உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவார். எங்க அம்மா அது கேட்டது, என்னையும் என் தம்பியும் நாங்க இந்த மாதிரி குட்டி பிள்ளைங்களா இருப்போம், இவங்க பேசுற மாதிரி தான் எங்களுக்கும் ஒண்ணுமே தெரியாது, இப்படிதான் உட்காந்து பேசிட்டு இருப்போம். எல்லாம் ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது இப்படிதான் போய் சர்ச்சில் உட்காந்துட்டு இருப்போம் நாங்க. எங்க அம்மா அழுது ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. அந்த நாட்கள்ல கோயம்புத்தூர்ல இந்த VOC கிரவுண்ட்ல பெரிய பெரிய மீட்டிங்ஸ் எல்லாம் வைப்பாங்க. வெளிநாட்டுல இருந்து ஊழியக்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க. அற்புத அடையாளங்கள் நடக்கும். என்னையும் என் தம்பியை கூட்டிட்டு போய் எங்க அம்மா அங்க உட்காந்துருப்பாங்க. எங்க அப்பா வந்து தடை செய்ய மாட்டார், பட் எங்க அப்பா வரமாட்டார். எங்க அம்மா தான் எங்களை கூட்டிட்டு போவாங்க. அந்த மீட்டிங்ல உட்காந்து மீட்டிங்கோட எண்டில் அவங்க சொல்லுவாங்க, யாரெல்லாம் இங்க வியாதியோடு வந்திருக்கீங்களோ கர்த்தர் இப்ப உங்களை சுகப்படுத்துறாரு, வியாதிப்பட்ட இடத்துல கையை வச்சு ஜெபிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க பார்ப்போம். எங்க கூடயே சில பேர் நடக்க முடியாம கண்ணு தெரியாம எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க சொல்ற அந்த நேரத்துல கையை வச்சு ஜெபிப்பாங்க. நாங்களும் என் தம்பி காதுல கை வச்சு ஜெபிப்போம், ஒரு ஆள் வாயில கை வச்சு ஜெபிப்போம். நடக்க முடியாம வீல் சேர்ல வந்தவங்களா எந்திரிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க. கண்ணு தெரியாதவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவங்க சொல்லுவாங்க, நீங்க செக் பண்ணுங்க என்ன நடக்குது. நாங்க என் தம்பி காதுல சொடக்கு போட்டு செக் பண்ணுவோம், 1 2 3 அப்படின்னு. ஆனா என் தம்பிக்கு ஒண்ணுமே நடந்திருக்காது. அவங்களுக்கு எல்லா அற்புதம் நடந்திருக்கும். எங்க அம்மா சொல்லுவாங்க, சரி இந்த மீட்டிங்ல நடக்கலைன்னா என்ன, நாளைக்கு வருவோம், அந்த மீட்டிங்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போயிடுவோம். இப்படியே ஒரு மீட்டிங்கா போயிட்டு இருப்போம். ஏன்னா நாங்க எங்க அம்மா வந்து அற்புதத்துக்காக தான் இயேசுவை தேடி வந்தாங்க. ஆனா அற்புதத்தை விட அவரோட அன்புனால அவருங்க பிடிக்கப்பட்டுட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க அற்புதத்தை விட அன்பு பெரியது? ஹல்லேலூயா. அற்புதத்தை வாங்கினவங்க கூட சும்மா இருந்துடலாம், அன்பை பெற்றுக்கொண்டவங்களால சும்மா இருக்க முடியாது. அதுக்குதான் உங்க ஊழியத்து பேரையே அன்புன்னே வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அற்புதத்தை வாங்கினவங்க கூட காணாம போயிருக்கலாம், ஆனா அன்பு இருதயத்துல விதைக்கப்பட்டவங்களால சும்மா இருக்கவே முடியாது. எங்களுக்குள்ள அந்த அன்பு தான் விதைக்கப்பட்டுச்சு. நாட்கள் போனது பாருங்க. நான் வந்து டிஃபார்ம் படிச்சேன், டிப்ளமோ இன் பார்மசி. மதுக்கரையில தான் ஒரு காலேஜ்ல படிச்சு முடிச்சேன். அதுக்கப்புறம் எங்க வீட்டுல எப்ப பாரு வறுமையா இருக்கும். வீட்டுல பணமே இருக்காது. எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனையோட நான் இருப்பேன். ஏன்னா வீட்டுல பணமே இருக்க பிரச்சனையா நான் நினைப்பேன், நம்ம இந்த படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சா வீட்டுல என்ன செஞ்சிடும், பிரச்சனையெல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் எப்படா படிப்பு முடியும் காத்திருந்தேன். முடிஞ்சது ஒரு பார்மசியில போய் சேர்ந்து அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளம் வாங்கி வீட்டுக்கு வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, ஒரு அற்புதம் இன்னைக்கு நடந்துருச்சு, இனி வீட்டுல பிரச்சனையில அதிகாரம் நம்ம கையில வந்துருச்சுன்னு வந்தா எங்க அப்பா அதையும் பிடிக்கிட்டு போயிட்டாரு. அப்பதான் தெரிஞ்சது, இது மாற போறது இல்ல, நம்ம லைஃப் அவ்வளவுதான். எவ்வளவு பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, நம்ம லைஃப் அவ்வளவுதான் அப்படின்ட்டு ஒரு நாள் நான் வேலை செய்யற இடத்துல தூக்கு மாத்திரை எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னோட அம்மாவையும் தம்பியும் உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, நான் இந்த மாத்திரையை சாப்பிட்டு இன்னைக்கு நான் சாக போறேன், உங்க கையில எங்க அம்மாவை தம்பியும் ஒப்பு கொடுக்குறேன். எங்க அப்பாவுக்கு ஜெபிக்கல, கோவம். எங்க அம்மாவுக்கு தம்பிக்கு மட்டும் ஜெபிச்சுட்டு கையில மாத்திரை வச்சுட்டு நாங்க படுத்திருக்கிறோம். நான் கையில மாத்திரையை வச்சு படுத்திருக்கிறேன், அழுதுட்டே படுத்திருக்கேன். நினைக்கிறவங்க எல்லாம் தூங்கட்டும், அப்புறம் சாப்பிட்டு செத்துடலாம். ஏன்னா எல்லாரும் முடிச்சிருக்கும் போது சாப்பிட்டு திடீர்னு விக்கி எந்திரிச்சு அதை விட நிலைமை மோசமா போயிடும். அதனால எல்லாம் தூங்கட்டும், அப்புறமா சாப்பிட்டு சாகலாம். கையில வச்சு அழுதுட்டே இருக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நான் தூங்கிட்டு அவங்க எல்லாம் தூங்கல. எங்க அம்மா வந்து என்னை கூப்பிடுறாங்க, ஹேமா எந்திரி, ஹேமா எந்திரின்னு. நான் எந்திரிச்சு பாக்குறேன், நினைச்ச ஹெவன்ல இருக்கோம் போல, பரலோகத்துல இருக்கோம், பார்த்தா வீட்டுலதான் இருக்கிறேன். அம்மா சொன்னாங்க, நீங்க சண்டேவா சர்ச்சுக்கு போலாம். அப்ப நான் நினைச்சேன், ஏசு எவ்வளவு நல்லவர், சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து சாகட்டும்னு நினைச்சிருக்காரு போல அப்படின்னு நினைச்சு டேப்லெட் எல்லாம் என்னோட பேக்ல போட்டுட்டு எங்க அம்மா கூட நான் சர்ச்சுக்கு போயிட்டேன். இதே போலதான் சர்ச்சில் போய் உட்காந்துருக்கேன். வர்ஷிப் நடந்துட்டு இருக்கு. இப்படியே வர்ஷிப் நடந்துட்டு இருக்கும். பாஸ்டர் ஜின்னு மைக்க வாங்கினாரு, வந்து நின்று சொன்னாரு, இங்க ஒரு மகள் வந்திருக்கிறா
அவ தன்னோட வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம்னு சொல்லி வந்திருக்கிறா. நான் அவளை பார்த்து சொல்றேன், உன்னை நீ அனாதைன்னு சொல்லாத, நான் உனக்கு அப்பாவா இருக்கிறேன். உனக்கு இன்னைக்கு இருக்கிற துன்பத்தை நீ பார்க்காத, உன்னை நான் சந்தோஷமா வைப்பேன். நீ என்னுடைய அப்பம், உன்னை பிட்டு நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா பங்கிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் பேசினார். அது பேசுனதும் எனக்கு இருந்த சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா என்னோட நிலைமை என்னன்னு எங்க அம்மாவுக்கு கூட தெரியாது. நான் என்ன செஞ்சுட்டு இங்க வந்திருக்கேன்னு எங்க அம்மாவுக்கு கூட தெரியாது. அன்னைக்கு நைட் நான் அழுது சொன்ன வார்த்தை தான், அம்மா அப்பா இருந்தும் நான் அனாதையா இருக்கேன் ஆண்டவரே, என் உணர்வுகளை புரிந்து கொள்ள யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிதான் நான் அழுதேன். ஆனா ஆண்டவர் அதே வார்த்தையை சொன்னார், இனி நீ அனாதைன்னு சொல்லாத. இங்க இருக்கிற யாரும் உங்களை வாய் தந்து அனாதைன்னு சொல்லிடாதீங்க. அது தேவனை துக்கப்படுத்துற வார்த்தை. ஏன்னா நம்ம அனாதைகள் இல்ல, நமக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார், நம்ம கூட தேவாதி தேவன் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த வேர்டு வந்தது எனக்கு பயங்கர சந்தோஷம். நான் நினைச்சேன் எல்லாமே மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு, ஆண்டவர் வார்த்தை கொடுத்துட்டாரு, எல்லாமே மாறிடுச்சு, பயங்கர சந்தோஷம். சர்ச் முடிஞ்சதும் நான் எங்க வீட்டுக்கு போறேன். போகும்போது சந்தோஷத்தோடு போறேன். போனா அங்க எங்க அப்பா உட்காந்துருக்காரு, எங்க சிக்கன் குழம்பு அப்படின்னு உட்காந்துருக்காரு. அப்பதான் தெரிஞ்சிச்சு எதுவுமே மாறல, நம்ம தான் மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம தான் மாறி இருக்கிறோம். அது வரைக்கும் எனக்கு பாக்குற குடும்ப பிரச்சனை, போடுற சண்டை, இதெல்லாம் ரொம்ப பெருசா தெரியும். அது எனக்கு பெருசா தெரியல. எனக்கு அவ சொன்ன வார்த்தை மட்டும்தான் எனக்குள்ள கேட்டுட்டே இருக்கு. அவ சொன்ன வார்த்தையை மட்டும் நான் நம்ப ஆரம்பிச்சேன். எனக்கு திருமண வயது வந்தது. திருமணம் பண்றதுக்கு ஒரு வழியும் இல்லை. நான் ஒண்ணுமே சேர்த்து வைக்கல. எங்க அப்பா எல்லாமே அந்த குடியிலேயே கொண்டு போயிருவாரு. இப்படியே தான் எங்களோட வீடு இருந்துச்சு. எங்க சொந்தக்காரங்களா பார்க்கும், ஐயோ பரிதாபம், பையன் அப்படி இருக்கான், பொண்ணு கல்யாண வயசுல இவங்க என்ன செய்ய போறாங்களோ அப்படின்னாங்க. அப்பதான் இப்படி ஒரு அழகான ஒரு மணமகனை ஆண்டவர் கொண்டு வந்தாரு. அவங்க வீட்டுல இருந்து எனக்கு வேண்டிய நகையை போட்டு அவங்களே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. எனக்கு இன்னைக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணு தான் என்னோட கூட வந்திருக்கா, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா. இனி 2 பிள்ளைங்க, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்கிறாங்க. மறிச்சு போகணும்னு நினைச்ச வாழ்க்கையை தான் இன்னைக்கு பாருங்க எத்தனை பேர் முன்னாடி சாட்சியா நிறுத்தி இருக்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா? அவரோட வார்த்தை. அவர் என்ன நோக்கி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. இன்னைக்கு எங்கெங்கயோ டிராவல் பண்ணி கர்த்தரோட வார்த்தையை சொல்றேன், சர்ச் நடத்துறேன். அன்னைக்கு என்னோட நிலைமையும் இன்னைக்கு இருக்கிற நிலைமையும் பாத்தீங்கன்னா மாறுறதுக்கு ஒரே காரணம் அவரோட வார்த்தை தான். சூழ்நிலை அப்படி இல்ல, நானும் அப்படிப்பட்ட ஆளா இல்ல. ஆனா வார்த்தை என்ன சொல்லுச்சோ அந்த வார்த்தையை விசுவாசித்து அர்ப்பணித்த பொழுது கர்த்தர் என் சூழ்நிலையை மாற்றினார். என்னோட தம்பியை பத்தி நான் சொன்னேன். தம்பிக்கு வாலிப வயது வரும்போது இந்த பைபிள் அவன் சைன் லாங்குவேஜ்ல படிக்க ஆரம்பிச்சான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஒரு 4 பேரை கூப்பிட்டு இந்த பைபிள் இருக்கிறத சைன் லாங்குவேஜ் சொல்லுவான். நான் என் தம்பி கூடயே வளர்ந்தனால எனக்கும் சைன் லாங்குவேஜ், அந்த சைகை மொழி தெரியும். சோ நாங்க 2 பேரும் என்ன செய்வோம், அந்த மாதிரி காது கேட்காத பேச முடியாத சகோதர சகோதரிகள் எங்க வீட்டுக்கு வருவாங்க. நாங்க சும்மா உட்கார்ந்து இந்த பைபிளை சொல்லி கொடுப்போம். அது நாள் போக்குல இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கணபதியில ஒரு சர்ச் டிஃபெண்டன்ஸ்க்காக நடத்த கர்த்தர் கிருபை செய்றார். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? தீமை அனைத்தையும் கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். அற்புதம் எங்களுக்கு மட்டும் இப்ப நடக்கல, எங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் அற்புதம் செஞ்சுட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அத்தனை பேரோட வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அநேகர் குடும்பமாய் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் நிலைச்சிருக்கிறாங்க, ஆத்துமாதாயம் செய்யறாங்க. நாங்க நினைச்சோம் இது தீமைன்னு, ஆனா கர்த்தர் இதை நன்மையாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோட அப்பா பத்தி சொல்லணும். எங்க அப்பா அப்படியே குடிச்சிட்டே தான் இருப்பாரு. நாங்க நல்லாம்பாளையம் அப்படின்ற ஒரு இடத்துல இதே போல ஒரு சர்ச் நாங்க எங்களோட வீட்டு மாடியில நாங்க நடத்திட்டு இருந்தோம். அந்த நேரத்துல தான் பயங்கரமான எதிர்ப்பு சபைக்கு வந்ததுனால சில போலீஸ் கேஸ் எல்லாம் ஆகி சர்ச்சை மூட வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வந்தது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த வில்லேஜ்ல இருக்க பிள்ளைகளுக்கு ஃப்ரீ டியூஷன் எடுக்கிறது, அந்த மாதிரி காரியங்கள்லாம் நாங்க செய்துட்டு இருந்தோம். அப்போ எங்க அப்பா வருவார், ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருவாரு. சர்ச்சில் லாஸ்ட்ல உட்காந்து பாப்பாரு, நாங்க என்ன பண்றோம் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். வருவார் பாப்பாரு போவார், வருவார் பாப்பாரு போவார், இப்படிதான் இருந்தது. ஒரு நாள் எங்கிட்ட அப்பா சொன்னாரு, ஹேமா நான் ஞானஸ்தானம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா எங்க அப்பா சர்ச்சு புல்பிட்ல இயேசுவை பார்க்கல, எனக்குள்ள இயேசுவை பார்த்தாரு. ஆமே. சர்ச்சுக்கு வராத அநேகரை நீங்க சபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்ககிட்ட இயேசுவை பார்த்துட்டா தானா வந்துருவாங்க. ஆமே. எங்க அப்பா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். எங்க முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட தேவன் கிருபை செய்தார். இன்னைக்கு குடும்பமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கோம். காரணம் என்ன தெரியுங்களா? வார்த்தை. இன்னைக்கு அதே வார்த்தை தான் உங்களை பார்த்து சொல்லுது, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் முச்செடியா இருக்கோ அதற்கு பதிலாக தேவன் தேவதாரு விருட்சத்தை முளைக்க பண்ணுவார். தேவதாரு விருட்சம் முளைக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணும்? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். அதை நீ விசுவாசி. எல்லாவற்றையும் செய்து முடித்த என்ன நீ சார்ந்து கொள். உன் நினைவை சார்ந்து கொள்ளாத, உன்னுடைய எண்ணங்களை சார்ந்து கொள்ளாத. உனக்காக நான் வைத்திருக்கிற நினைவுகளை சார்ந்து கொள். உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்களை சார்ந்து கொள். உனக்காக நான் யாவையும் செய்து முடிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிச்சிருக்கிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? சந்தேகம் இல்லாம விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் சந்தேகம் இல்லாம விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் முச்செடிக்கு பதிலாய் தேவதாரு விருட்சத்தை முளைக்க செய்வார். அதே வாக்குத்தத்த வசனத்துல இன்னொரு வசனத்தையும் வாசிக்கிறோம். காஞ்சொரிக்கு பதிலாய் மிருது செடி எழும்பும்.
இந்த காஞ்சொரி என்ன தெரியுங்களா? நீங்க இந்த காஞ்சொரி எங்க பாக்கலாம்னா, அந்த பாழான இடத்துல நிலத்தை எல்லாம் மூடி இருக்கும் பாத்துருக்கீங்களா? கிளீன் பண்ணாம விட்ட இடங்கள் இல்லையா? வசனம் சொல்றது அந்த காஞ்சொரிகள் வலு சர்ப்பத்துக்கு கூடாரங்களாம். வலு சர்ப்பங்களின் தாபரங்கள் தான் இந்த காஞ்சொரிகளாம். அதை கிளீன் பண்ணாம, அதை கவனிக்காம, சோம்பலா சில இடத்த நம்ம விட்டு விடும்போது அந்த இடத்துல வலு சர்ப்பங்கள் வந்து தங்கி இருக்குமா. இன்னைக்கு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில் இருக்கிற காஞ்சொரிக்கு பதிலாக தேவன் மிருது செடியை எழும்பச் செய்வார். ஹல்லேலூயா. மிருது செடின்றது என்ன தெரியுங்களா? ஹீலிங் தரக்கூடிய செடி, உயரமான இடங்கள்ல வளரக்கூடிய செடி. கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு உன்னதமான ஆசீர்வாதங்களை, சுகத்தை, உங்க இருதயம் எதனால காயப்பட்டு இருக்கோ, வேதனைப்பட்டு இருக்கோ, கடந்த காலத்துல நீங்க எந்த பாதையை கிராஸ் பண்ணி வந்தீங்களோ, எதை சந்திச்சீங்களோ, உங்க லைஃப்ல என்ன நடந்துச்சோ, அந்த பாஸ்ட் லைஃப், அந்த காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்தி இருந்தா, இன்னைக்கு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஹீலிங்க தராரு, ஒரு சுகத்தை தராரு. ஹல்லேலூயா. ஒரு சுகத்தை உங்களுக்கு தராரு. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை வேதனைப்படுத்தவங்க உங்களுக்கு சுகத்தை தராம இருக்கலாம். உங்களை வேதனைப்படுத்தினவங்க உங்களுக்கு சுகத்தை தராம இருக்கலாம். ஒரு பாப்பா இங்க வாங்களேன், இங்க வாங்க தம்பிங்க, இங்க நில்லு. தேங்க்யூப்பா. இந்த தம்பியை வந்து நான் வேதனைப்படுத்தி இருக்கேன், சரிங்களா? ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், ரொம்ப உடைஞ்சிட்டாங்க, என்னால இவங்க ரொம்ப உடைஞ்சிட்டாங்க. இந்த தம்பியை நான் வேதனைப்படுத்தி இருக்கேன். இதுதான் நீங்க நினைச்சுக்கோங்க. இவங்களை வேதனைப்படுத்தினா இவங்க கிட்ட ஒரு சாரி கூட கேட்கல. இதை பத்தி நான் வந்து வேதனைப்படவும் இல்லை. இவங்களை நான் வேதனைப்படுத்திட்டேனே நான் வருத்தப்படல. இவங்க ரொம்ப உடஞ்சு போய் நிக்கிறாங்க. இவங்க என்ன இப்படி வேதனைப்படுத்திட்டாங்களே, என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்களே, கொஞ்சம் கூட உணரவே இல்லை. ஒரு சாரியாவது கேட்கலாம், ஒண்ணுமே பண்ணலைங்க. புரியவே மாட்டேங்குது இவங்களுக்கு சாரி கொடுக்கணும்னு இவங்களுக்கு தாட்டே இல்லைங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியணும், இன்னொருத்தர் உங்க கூட நிக்கிறாரு. சாரி கொடுத்து உங்களுக்கு ஒரு இருதயத்துல ஹீலிங் கொடுக்கணும்னு அவங்களுக்கு நினைக்காம இருக்கலாம். ஆனா உங்க கூட நிக்கிற இயேசு நீங்க சுகமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க சுகமா இருக்கணும், உங்க இருதயம் சமாதானமா இருக்கணும்னு இயேசு விரும்புறாரு. அவங்க சாரி கொடுத்தாதான் நீங்க ஹீல் ஆவீங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களை பார்த்து நான் சொல்றேன், அவங்க சாரி எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களை சுகப்படுத்துகிற வைத்தியர் உங்க கூடயே நிக்கிறாரு. இன்னைக்கு இந்த சபையில உட்கார்ந்துருக்க உங்க இருதயங்களை கர்த்தர் சுகமாக்குறாரு. நீங்க காயத்தோடு வெகு தூரம் நடக்க முடியாது. கர்த்தர் இன்னைக்கு உங்களை சுகமாக்குறாரு. கர்த்தர் இன்னைக்கு உங்களை சுகமாக்குறாரு. உங்க இருதயத்தை கர்த்தர் சுகமாக்குறாரு. என் வாழ்க்கையில ஒரு நாள் இப்படிதான் இந்த வார்த்தை என்ன சந்திச்சுச்சு. வேதனையோடு, பயத்தோடு, எதிர்காலத்தை குறிச்ச கேள்வியோடு இருந்த என் இருதயத்தை கர்த்தர் சுகமாக்குனாரு. அன்னையில இருந்து என் வாழ்க்கையில அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஹல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு அந்த ஹீலிங் வேணும்? அவங்க சாரி சொல்லினா என்னங்க, இவரு உங்களுக்கு ஹீலிங்க கொடுக்குறாருங்க. சாரி பெருசா, ஹீலிங் பெருசா? சத்தமா சொல்லுங்க, சாரி பெருசா, ஹீலிங் பெருசா? ஹீலிங் வேணுமா, சாரி வேணுமா? நீங்க இந்த ஹீலிங்க ரிசீவ் பண்ணாதான் நீங்க அவரா நடக்க ஆரம்பிப்பீங்க. உங்களை ஹர்ட் பண்ணவங்களே உங்களை நீங்க பிளஸ் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. இல்லைன்னா நீங்க ரெண்டு பேரும் எலியும் பூனையுமா நடந்துகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு தேவனிடத்துல இருந்து ஒரு ஹீலிங் கிடைச்சிச்சுன்னா உங்களை ஹர்ட் பண்றவங்களுக்கு நீங்க பிளெஸ்ஸிங்கா இருப்பீங்க. எவ்வளவு பேருக்கு பிளெஸ்ஸிங்கா இருக்கணும்? எவ்வளவு பேருக்கு பிளெஸ்ஸிங்கா இருக்கணும்? இந்த புதிய வருஷத்துல இந்த ஊழியத்துல கர்த்தர் இதை தாங்க செய்ய போறாங்க. பிரதர், நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் ஒரு ஹீலிங் அனாயிண்டிங் இருக்கும் பிரதர். ஆமே. ஜனங்களுடைய இருதயங்களை, சிந்தையை கர்த்தர் ஹீல் பண்ணுவார். தொடர்ந்து நடக்க முடியாம பயந்து கொண்டிருக்கிற அநேகரை சுகப்படுத்தி தேவ ராஜ்யத்துக்கு வெளிச்சமாய் கர்த்தர் பயன்படுத்த இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்துவார். எவ்வளவு பேருக்கு கர்த்தரால பயன்படணும்னு விருப்பம் இருக்கு? இல்லைங்க, கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சு எனக்கு ஒரு வீடு, இந்த பக்கம் ஒரு காரு, அந்த பக்கம் ஒரு நிலம், இதெல்லாம் எடுத்துட்டா நம்ம போக போறோம்? இல்ல. இதெல்லாம் நம்ம கொண்டு போக போறது இல்ல. வாழ்நாள் ஒரே ஒரு வாழ்நாள் தான். அந்த வாழ்நாளை கர்த்தருக்கு என்று வாழ்வோம். ஹல்லேலூயா. அந்த வாழ்நாளை கர்த்தருக்கு என்று வாழ்வோம். நீங்க அந்த ரங்கத்துல கர்த்தருக்காய் வாழ்றீங்கன்னா உங்களை அந்த ரங்கத்திலே கர்த்தர் வைக்க மாட்டாரு. உங்களை வெளியரங்கமா வெளிச்சமா கர்த்தர் வைப்பார். விளக்க கர்த்தர் மூடி கட்டிலுக்கு கீழே வைக்க மாட்டாரு. விளக்கு தண்டின் மேல உங்களை வைப்பார். நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? இது விளக்கு தண்டின் மேல் வைக்கப்படுகிற ஒரு வருஷமாக இந்த ஊழியத்துல உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவதாரு விருட்சம் முளைக்கும். ஆமென். மிருது செடி எலும்பும். மிருது செடியை கர்த்தர் எழுப்புவாரு. தூசியை உதறி விட்டு எலும்பு. உன் மேல என்ன தூசி இருக்கோ நான் வந்து தட்ட மாட்டேன், நீ தட்டிட்டு எலும்பு. அது தூசிதான், அது தூசிதான். அதை தட்டிட்டு நீ எலும்பு. தூசியை உதறிட்டு எலும்பு. உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கோ, உன் வல்லமையை நீ தரித்துக்கோ. எலும்பு எலும்பு சீயோனே, எலும்பு எலும்பு சீயோனே. என் சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைய நீ எலும்பு. உன் தூசியை தட்டி விடு. அழுதுட்டு இருக்காத, புலம்பிட்டு இருக்காத. ஸ்தோத்திரத்தோடு உன் விண்ணப்பங்களை தெரியப்படுத்து. நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்ய போறேன். ஹல்லேலூயா. நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்ய போறேன். வசனம் சொல்லுது, அதே ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல இந்த வசனத்தை இன்னொரு முறை நம்ம வாசிக்கலாமா? ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்துல நம்ம திரும்பவும் வாசிக்கலாமா?
முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு பிளெஸிங்கை ரிசீவ் பண்ணும்போது வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கும் ஒரு சின்ன பயம் இருக்கும். ஆண்டவரே, இந்த மாசத்துக்கு வாக்குத்தத்தம் சொல்றீங்க, இந்த மாசத்துக்கு மட்டும்தான் செய்வீங்களோ? இந்த வருஷத்துக்கு வாக்குத்தத்தம் சொல்றீங்க, ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் செய்வீங்களோ? இல்லப்பா, நிர்மூலமாகாத நித்திய அடையாளமா இருக்கும். ஹல்லேலூயா. உங்க லைஃப்ல கர்த்தர் ஒரு விஷயத்தை செய்யறாருன்னா அவர் இன்னைக்கு வேண்டி நாளைக்கு வேண்டி ஒரு மாசத்துக்காக செய்யறவர் இல்ல, நித்திய அடையாளமா இருக்கும். நித்தியமா தலைமுறை தலைமுறையா உங்களை மகிழ்ச்சியாக வைப்பாராம். அதாவது நீங்க நித்தியமா மகிழ்ச்சியா இருப்பீங்கன்றது இல்ல வாக்குத்தத்தம், உங்களை உங்க தலைமுறைக்கே மகிழ்ச்சியா வைப்பாங்களாம். உங்க தலைமுறை உங்களை நினைக்கும் போது, எனக்கு ஒரு தாத்தா இருந்தாங்க, அந்த தாத்தா நினைச்சாலே இருதயம் பொங்குதுங்க, அவங்க மட்டும் எங்க தலைமுறையில வரலைன்னா நாங்கெல்லாம் அப்படி ரசிக்க, இப்படி நீங்க தலைமுறைக்கு மகிழ்ச்சியா இருப்பீங்களா? உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லுங்க, நீங்க ஒரு சாபம், நீங்களே நினைச்சிருக்கலாம் நான் ஒரு தரித்திரம், நான் ஒரு சாபம் இல்ல. நீங்க தலைமுறைக்கான மகிழ்ச்சி. கர்த்தர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி உங்களை மகிழ்ச்சி ஆக்கி இருக்கிறார். நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க குடும்பத்துக்கு, உங்க தலைமுறைக்கு, இந்த தேசத்துக்கு தேவன் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார். கர்த்தர் மகிழ்ச்சியாக உங்களை என்னை வச்சிருக்கிறார். எங்க பார்த்தாலும் மரண ஓலங்கள், பயங்கள், வியாதிகள், ஆனா நம்மளதாங்க மகிழ்ச்சியாக வச்சிருக்கிறாரு. நம்மளதாங்க உப்பா வச்சிருக்காரு, நம்மளதாங்க ஒளியா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாக கர்த்தர் உங்களை வைக்கிறார். அது நிர்மூலமாகாத நித்திய அடையாளமா இருக்கும். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில முளைக்க பண்ணுகிறார். இப்ப முளைக்கிறது நிலைச்சிருக்கும் இல்லைங்க. முன்ன ஒண்ணு நடந்தது, ஒரு மாசம் இருந்தது, போயிருச்சு இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இப்போ உங்க லைஃப்ல முளைக்கிறது நிலைச்சிருக்கும். அது கர்த்தருக்கு கீர்த்தியா இருக்கும். ஆமே. அது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு அற்புதமா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு அற்புதத்தை இந்த நாள்ல கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யறாரு. ஒரு அற்புதத்தை தேவன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செய்யறாரு. நீங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்முடைய இருதயத்திலிருந்து தேவனை நோக்கி இந்த வேலை ஜெபிப்போமா? தேவனை நோக்கி இந்த வேலையில நம்ம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சத்தம் உயர்த்தப்படட்டும், உங்க சத்தம் உயர்த்தப்படட்டும். அப்பாவை நோக்கி சொல்லுங்க, நன்றி, ஏற்ற சமயத்துல ஏற்ற வார்த்தை எனக்கு தந்ததுக்காய் நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி. சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீங்க யாருக்காக உங்க சத்தத்தை அடக்க வேண்டியதில்லை, யாருக்காக உங்க சத்தத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியதில்லை. நீங்க சொல்லுங்க, நன்றி இயேசுவே, நித்தியமான ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில நீ செய்ததுக்காய் நன்றி இயேசுவே. உமக்கு சாட்சியா என்னை நிறுத்துகிறதுக்காய் நன்றி இயேசுவே. முட்செடிக்கு பதிலாய் தேவதாரு விருட்சம் முளைத்ததற்காய் நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காஞ்சொரிக்கு பதிலாய் மிருது செடி எழும்பினதுக்காய் நன்றி இயேசுவே. என் வாழ்க்கையில் இருந்த எல்லா சோம்பலின் அடிமைத்தனங்கள் இந்த நாளிலே விலகி ஓடுவதற்காய் நன்றி இயேசுவே. எல்லா பலவீனத்தின் கட்டுகளும் உடைந்ததற்காய் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தூசியை உதறிவிட்டு எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு. முந்தினதை நினைக்காத, பூர்வமானவைகளை சிந்திக்காத. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்யறேன், நான் ஒரு புதிய காரியத்தை செய்யறேன். முந்தினதை நீ நினைக்க வேணாம், பூர்வமானதை நீ சிந்திக்க வேணாம். நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்திருக்கிறார். தேவன் எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்திருக்கிறார். விசுவாசித்து பெற்றுக் கொள்றீங்களா? வார்த்தையை விசுவாசித்து பெற்றுக் கொள்றீங்களா? ஹல்லேலூயா. அன்னால் விசுவாசித்து பெற்றுக்கொண்டார். துக்கமுகமாய் இருக்கல, துக்கமுகமாய் இருக்கல. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ கேட்ட விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு தந்தருளுவார். நீ சமாதானத்தோட போ, நீ சமாதானத்தோட போ. ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு தேவ சமூகத்தை சந்தி. அவர் சமூகத்துல காத்திரு, அவரை உயர்த்து, அவரை நம்பி நட. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க, சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள அவர் உன்னை அபிஷேகித்து இருக்கிறார். அவர் உன்னை அபிஷேகித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் கைவிடப்படுவது இல்லை, நான் கைவிடப்படுவது இல்லை. ஏசாயா புஸ்தகத்துல 43 அவர் சொல்றாரு, பயப்படாத நீ என்னுடையவர், பயப்படாத நீ என்னுடையவர். நான் உன்னை மீட்டுக் கொண்டேன்,
நீ தண்ணீர்களையும் வெள்ளங்களையும் அக்கினியையும் சந்திப்பதற்கு முன்பாக நீ என்னுடையவன். நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். என் ரத்தத்தை சிந்தி உன்னோடு நான் ஒரு புதிய உடன்படிக்கை செய்திருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை பெருக செய்கிற கர்த்தரா உன்னோடு கூட இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு பெருக்கத்தை உடைய பிள்ளைகள் மேல நான் பேசுகிறேன். இந்த ஸ்தலத்துல இந்த சவுண்ட கேட்டுட்டு இருக்க ஒவ்வொருவர் மேலும் ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை நான் பேசுறேன். ஆவிக்குரிய ரீதியாய் கர்த்தரை அறிகிற அறிவிலே பெருகட்டும். கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறதுல பெருகட்டும். ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் பெருகட்டும். ஐஸ்வர்யத்துல பெருகட்டும். சம்பத்துல பெருகட்டும். குடும்பத்துல ஒரு பெருக்கம் உண்டாகட்டும். சரீர சுகத்துல ஒரு பெருக்கம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாய் அப்பா இந்த ஊழியத்தை நீ பிரகாசிக்க செய்கிற கர்த்தரா இருக்கிறதுக்காய் நன்றி ராஜா. ஊழியத்தை செய்கிற உடைய மகனையும் குடும்பத்தையும் அவரோடு கூட துணையாய் நிற்கிற எல்லா சபை விசுவாசிகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்துல அவர்கள் மேல் இந்த வார்த்தையை பேசி நான் பிளஸ் பண்றேன். முச்செடிக்கு பதிலாய் தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சொரிக்கு பதிலாய் மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஆமென். கர்த்தாவே உமக்கு நன்றி ராஜா. ராஜா நீங்க பேசின வார்த்தைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. நம்ம எல்லாரும் ஒரே ஒரு ஸ்டான்ஸா மட்டும் இந்த வேலை பாடலாமா? ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்திரே, இறங்கி வந்து செய்திரே. ஒரு அற்புதம் நான் காண செய்திரே. சொல்லுங்களேன், ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நான் காண செய்திரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்திரே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்திரே. ஆமென் ஜீசஸ். ஒரு அற்புதத்தை நாங்கள் காணும்படி இன்னைக்கு செய்திருக்கீங்க ராஜா. அண்ணால் கண்ட அதே அற்புதத்தை எந்த மனுஷனாலையும் காணக்கூடாத ஒரு அற்புதத்தை இந்த நாள்ல வார்த்தை மூலமாக நாங்க கண்டு இருக்கிறோம் அப்பா. அந்த அற்புதம் எங்க கிட்ட நடந்து முடிந்ததற்காய் நன்றி ராஜா. உம்முடைய நாமத்திற்கு இந்த நேரத்திற்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை நீங்க வாய்க்க பண்ணீங்களே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே ஒப்பு கொடுத்து நன்றியோடு நாங்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.